வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷியின் இன்றைய சிந்தனை. அறிவாட்சி தரம். அன்பர்களே, நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். கொஞ்சம் நேரம் கண்களை மூடி கொண்டிருந்தால் எத்தனை எண்ணங்கள் வருகின்றன? எங்கிருந்து வருகின்றன? அவ்வளவும் எங்கே அடங்கி இருக்கின்றன? எப்படி வருகின்றன? 3 வயது முதல் இன்று வரையில் நடந்த எல்லா நிகழ்ச்சிகளும் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும். நாம் செய்வது எல்லாவற்றையும் இறைநிலை கருமையத்தில் பதிய வைக்கிறது. இந்த இறைநிலையை ஸ்டாட்டிக் ஸ்டேட் யூனிஃபைடு ஃபோர்ஸ், த சோர்ஸ் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடலாம். மனம் என்பது அலை, இறையாற்றல் என்பது நிலை. நிலை அசையும் போது படர்க்கை நிலையிலேயே மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நமக்குள்ளாக நாம் என்னென்ன செய்கிறோமோ அவற்றை இறைநிலை கருமையத்தில் இருப்பு கட்டி வைக்கிறது. கருமையம், அதாவது ஜெனட்டிக் சென்டர் என்பது இறைநிலை. வித்து குழம்பு, உயிர் சக்தி என்ற மூன்றும் சேர்ந்து எந்த உயிருக்கும் அதன் உடலின் மையத்திலே ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டு அங்கே இயங்கிக் கொண்டிருப்பது கருமையம் ஆகும். எந்த பொருள் சுழன்றாலும் மையத்தில் அழுத்தமான இடம் ஏற்படும். உடலில் ஜீவகாந்த சக்தி சுழலும் போது மையம் கொண்டு விடுகிறது. உயிர்களின் மையத்தில் அழுத்தம் உண்டாகிறது. அதைத்தான் கருமையம் என்று சொல்கிறோம். அந்த மையத்தில் நாம் பார்ப்பது, கேட்பது எல்லாவற்றையும் இறைநிலை இறுக்கி சுருக்கி இருப்பு கட்டி கொள்கிறது. மீண்டும் அந்த மன அலைச்சுழல் வருகின்ற போது இருப்பில் இருக்கக்கூடியதை மூளையின் செல்கள் விரித்து காட்டுகின்றன. அதுதான் எண்ணம். சுருங்கியது விரிந்த எண்ணமாக உண்டானது. எண்ணம் உண்டானதால் உடலில் உள்ள எல்லா செல்களும் சேர்ந்து அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்கு செயலும் உண்டாகிறது. செயலினால் இன்பமோ துன்பமோ அமைதியோ பேரின்பமோ உண்டாகிறது. எண்ணம், சொல், விளைவு, இன்ப துன்ப உணர்வுகள் அத்தனையும் மீண்டும் நமக்குள்ளாக நமது தன்மைகளாக பதிவாகின்றன. இப்படியே பதிந்து எத்தனையோ கோடி பதிவுகளை நாம் வைத்திருக்கிறோம். அத்தனையும் சேர்த்து நம் அறிவாட்சி தரமாக உள்ளது. அறிவாட்சி தரம் என்பதை பர்சனாலிட்டி என்று ஆங்கிலத்தில் கூறலாம். அறிவறியும் தவம். இருவிழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை புருவங்களிடை நிறுத்தி ஒருமையுடன் குருநெறியில் பழகும்போது உள்ளொளியே பூரித்து மூலமான கருவுக்கு மேனோக்கு வேகமூட்டும் கருத்திற்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும். அருவ நிலையாம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகும். இது ஞான களஞ்சியம் என்ற நூலிலிருந்து கவியன் 1466. அடுத்தது, காந்த ஆற்றலின் பெருமை. அறிவேதான் நான் என்று ஐயமின்றி தேர்ந்தால் அதுவேதான் படர்க்கையிலே அலைமனம் என்றறிவோம். அறிவதனின் இருப்பிடமோ அடுத்த மறை பொருளாம். அதிநுண்ணிய பரம அணு அதன் மையம் ஆகும். அறிவுக்கு மூலநிலை அகன்ற இலைவெளியே அதனை வான்காந்தம் என்னும். அப்பாலுக்கப்பால் அறிவேதான் தெய்வமென்ற அகன்ற பரம்பொருளாம். அறிவறிந்தால் அனைத்தறிவோம், அகம் தெய்வம் தானாம். ஞான களஞ்சியத்திலிருந்து கவிதை எண் 1225. நன்றி. இது போன்ற மகரிஷி அவர்களின் சிந்தனையை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வேதாத்ரி மகரிஷி பற்றி பல தகவல்கள் உள்ளன. அவற்றெல்லாம் செக் பண்ணி பாருங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.